நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 1 ஓகேங்களா. சாப்டர் 1ல 10th மேத்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1ல 4th ப்ராப்ளம் இது பார்க்க போறோம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மேத்ஸ் எலிவேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். எங்க பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன given கொடுத்திருக்காங்க. if a equal to ஒரு செட் அது என்னது 5 6 ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. b equal to 4 5 6 c equal to 5 6 7 நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும். show that a cross a equal to b cross b intersection c cross c இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஓகேங்களா. எப்பவுமே எந்த क्वेश्चन எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம given என்னவோ அதை எடுத்து எழுதிக்கணும். இங்க என்ன given a equal to 5 6 ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதிக்கலாம். given வந்து a equal to 5 6 b equal to 4 5 6 4 5 6 c equal to 5 6 7 ஓகேங்களா. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும். a cross a equal to இங்க given போட்டுக்கோங்க, இங்க to prove அப்படின்னு போட்டுக்கோங்க. a cross a equal to b cross b intersection c cross c இதுதான் ப்ரூஃப் பண்ணணும் ஓகேங்களா. இந்த क्वेश्चन இருக்கத அப்படியே எடுத்து எழுதிட்டோம். சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ப்ரூஃப் ப்ராப்ளம் எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஈக்குவலா இருந்தா ட்ரூ இல்லாட்டி நோ ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க a cross a. அப்ப இந்த a என்னது 5 6 cross மறுபடியும் என்ன a cross a கூட a cross ஆகுது. அப்ப அதே செட்டு தான் 5 6 எழுதிட்டோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். இந்த 5 ஒரு ஆர்டர் பேர் எழுதுவோம். 5 5 நெக்ஸ்ட் 5 6 5 6 அதுக்கப்புறம் 6 5 6 5 அதுக்கப்புறம் 6 6 இது a cross a. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு பார்க்குறோம். அங்க என்ன கொடுத்துருக்காங்க b cross b intersection c cross c பண்ணலாம். இப்போ RHS என்ன ஃபைண்ட் பண்ணும். b cross b intersection c cross c. ஃபர்ஸ்ட் b ஓட வேல்யூ என்ன क्वेश्चनல கொடுத்தாங்க 4 5 6 ஓகேங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த parenthesis இப்படி bracket குள்ள இருக்கு இல்லையா அதை ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிங்க b cross b நெக்ஸ்ட் c cross c கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் அப்ப இந்த ரெண்டுக்குமே எந்த வேல்யூ காமனா இருக்கோ அதை எடுத்து எழுதிருங்க. இப்ப b cross b எழுதலாமா. b ஓட வேல்யூ என்ன 4 5 6 cross 4 5 6 ஓகேங்களா. இப்ப கார்ட்டீசியன் அதாவது ஆர்டர் பேர் அப்படி எழுதுறோம். ஆர்டர் பேர் எழுதும்போது இந்த 4 4 நெக்ஸ்ட் 4 4 அப்புறம் 4 கூட 5 அப்புறம் 4 ஓட 6 இப்போ 4 5 அப்புறம் 4 6 அதே மாதிரி இந்த 5 4 5 4 5 5 5 6 அதுக்கப்புறம் இந்த 6 4 6 5 6 6 b cross b நெக்ஸ்ட் என்ன c cross c. c ஓட வேல்யூ என்ன 5 6 7 தானே क्वेश्चनல கொடுத்தது. அப்ப இங்க cங்கிற இடத்துல 5 6 7 cross மறுபடியும் அந்த c தான். அப்ப 5 6 7 இப்ப இதுக்கு வந்து அந்த ஆர்டர் பேர்ல எழுதுறோம். 5 5 அதுக்கப்புறம் 5 6 அப்புறம் 5 7 5 6 அப்புறம் 5 7 அதே மாதிரி 6 5 6 5 6 6 அப்புறம் 6 7 அதே மாதிரி 7 5 7 5 7 6
அப்புறம் 7, 7 ஃபைண்ட் பண்ணிட்டோமா? இது B cross B, இது C cross C. ஓகே, இப்போ இது ஃபைண்ட் பண்ணிட்டோம், இது ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க, அவங்க இன்டர்செக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்செக்ஷன்னா இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இன்டர்செக்ஷன்னா இந்த B cross Bக்கும் C cross Cக்கும் காமனாக இருக்க வேல்யூஸ் எடுத்து எழுதணும். சரிங்களா? இப்போ இங்க 4,4 இருக்கு, இங்க இருக்கான்னு பாருங்க, இல்ல. இங்க 4,5 இங்க இல்ல, 4,6 இங்க இல்ல, 5,4 இங்க இல்ல, 5,5 எஸ் இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ இதை நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? காமனா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 5,6 இங்கேயும் 5,6 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்க 6,4 இருக்கு, இங்க இருக்கா? இல்ல. இங்க 6,5 இருக்கு, எஸ். அப்ப இங்க எடுத்துக்கலாம். இங்க 6,6 இருக்கு, இங்கேயும் இருக்கு, எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம், இதுக்கான காமனான வேல்யூஸ் எடுத்து எதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்து எழுதலாம். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்க சர்க்கிள் பண்ண, எக்ஸாம்பிள் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ B cross B இன்டர்செக்ஷன் C cross C காமன் என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? இந்த 5,5 5,6 6,5 6,6 அதை எடுத்து எழுதிக்கலாம். 5,5 5,6 6,5 6,6 ஓகேங்களா? ஓகே, இப்போ இது என்ன நமக்கு கிடைச்ச ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ, RHS வேல்யூ. கரெக்டுங்களா? இது வந்து நமக்கு கிடைச்ச லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்ன? 5,5 5,6 6,5 6,6 சரிங்களா? நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்ன? 5,5 5,6 6,5 6,6. அப்போ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கா? இப்போ A cross A equal to B cross B intersection C cross C. Hence the proof.